ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்நாள் முழுக்க உசிரா நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம், உங்கள பாதுகாக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு தத்துவம், அது உண்மையில் உங்கள ஒரு சிறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்குன்னு திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அது ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். அந்த அதிர்ச்சியை தாங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. ஆமா. வழக்கமா நம்மில் பலரும் ஆன்மீகம் என்றாலே அது ஒரு அமைதியான, தியானம் செய்யற, உலகத்திலிருந்து விலகி போற ஒரு விஷயமா தான் நினைப்போம். காயம் பட்ட இடத்துல தடவுற ஒரு கழிம்பு மாதிரி அது ஒரு ஆறுதல்னு நம்புறோம். ஆனா உண்மை அது கிடையாது. சரியா சொன்னீங்க. உண்மையான ஆன்மீகம் உங்களுக்கு எந்த ஆறுதலும் தராது. அது உங்க நம்பிக்கைகள் மொத்தத்தையும் ஆட்டம் காண வைக்கிற ஒரு பூகம்பம், உங்களை உலுக்கி எடுக்கும் ஒரு கலகம். அந்த கலகம் தான் மனிதனோட உண்மையான விடுதலையின் ஆரம்பம். இப்ப பாத்தீங்கன்னா, அது நம்மள வெறும் ஆறுதல் படுத்துறத விட நம்மை விழிப்படையச் செய்யற ஒரு விஷயம். ரொம்ப பாதுகாப்பான ஆனா போலியான ஒரு இருட்டு அறையிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மளை இழுத்துட்டு வர ஒரு சக்தி. அதனாலதானோ என்னவோ ஒரு உண்மையான ஞானி சமூகத்துக்கு எப்போதுமே ஆபத்தானவரா தெரிகிறார். 100% உண்மை. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் சாதாரணமானது கிடையாது. ஓஷோ ஆற்றிய தம்மபதம் சொற்பொழிவின் 100வது ஆடியோ உரையத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு பள்ளிக்கூட தத்துவ வகுப்பு கிடையாது. இது மனித மனதோட இருண்ட மூளைகளில் வெளிச்சம் பாய்ச்சும் ஒரு பிரம்மாண்டமான உளவியல் பயணம். நிச்சயமா. உண்மையான ஆன்மீகம் எப்போதுமே இந்த சமூகத்தை அச்சுறுத்துகிறது. குழந்தைகளிடம் இயல்பாக இருக்கும் அந்த தேடல் வளர வளர எப்படி சந்தேகமாக மாறுகிறது, அவமானங்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ளும் பக்குவம் எப்படி ஒருவரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது, இது அத்தனையும் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். இதை நாம கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு சின்ன நிகழ்வுல இருந்து தொடங்கலாம். ஒரு ஊர்ல ஜேத்தவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வெளியில கொஞ்சம் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த ஊர்ல இருக்கிற பழமைவாதிகளுக்கு புத்தர் அப்படின்னு பேர் கேட்டாலே உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம். ஏன்னா அவரு மரபுகளை உடைக்கிறவர். ஆமா, அவர் பழைய விஷயங்களை கேள்வி கேட்பார் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதனால அந்த பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்க கிட்ட அந்த புத்தர் பக்கமே போகக்கூடாது, அவர் காத்து கூட உங்க மேல படக்கூடாது அப்படின்னு கடுமையான சத்தியமெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா குழந்தைகள் விளையாடும் போது தாகம் எடுக்குமே. அதுதான் நடக்குது. அந்த குழந்தைங்களுக்கு கடுமையான தாகம் எடுக்குது. அந்த தாகத்தின் உந்துதலால அவங்க செஞ்ச சத்தியத்தை எல்லாம் மறந்துட்டு தண்ணி தேடி அந்த ஜேதவனத்துக்குள்ள போயிடுறாங்க. அங்க புத்தரை சந்திக்கிறாங்க. அட, அந்த தாகம் தான் அவங்கள அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கு. அங்க போனதும் என்ன ஆச்சு? புத்தர் அந்த குழந்தைங்களுக்கு வெறும் தண்ணி மட்டும் கொடுக்கல. அவர் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய இருப்பு மூலமா ஒரு ஆழமான தியான நிலையையும் சேர்த்து கொடுக்கறாரு. ஓஹோ. அவ்வளவுதான். அந்த குழந்தைங்க தாங்கள் விளையாடிட்டு இருந்ததை மறந்துட்டு, வெளியில பெற்றோர் தங்களை தேடுவாங்களே அப்படிங்கிற பயத்தையும் மறந்துட்டு, அந்த ஆனந்தத்திலேயே அங்கே நாள் முழுக்க தங்கிடுறாங்க. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பெற்றோருக்கு ஏன் புத்தரை பார்த்தா அந்த அளவுக்கு பயம் வந்தது என்பதுதான். அதாவது மதம் அல்லது ஆன்மீகம் என்பது அடிப்படையில் ஒரு கிளர்ச்சி. அது பழைய சடங்குகளை, மரபுகளை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவது கிடையாது. புத்தர் போன்றவர்கள் இந்த சமூகத்துக்கு ஆபத்தானவர்களாக தெரிவதற்கு காரணம் அவர்கள் மனிதனை சுதந்திரமா சிந்திக்க வைக்கிறாங்க. சடங்குகளை உடைத்து நேரடி அனுபவத்தை நோக்கி மனிதனை திருப்புகிறார்கள். இதுல எனக்கு ஓஷோ சொல்ற அந்த கன்ஃபியூஷியஸ் மற்றும் லாவோ சு சந்திப்பு ஓமைதான் ஞாபகத்துக்கு வருது. கன்ஃபியூஷியஸ் ஒரு தீவிரமான பழமைவாதி. இறந்த காலத்துல என்ன நடந்ததோ, முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதுதான் சிறந்ததுன்னு நம்புறவர். ஆமா, அவர் பழைய மரபுகளை கெட்டியா புடிச்சிட்டு இருக்கிறவர். எக்ஸாக்ட்லி. ஆனா லாவோ ட்சு நிகழ்காலத்துல இந்த நொடியில வாழ்பவர். கன்ஃபியூஷியஸ் தன்னோட பழைய மரபுகளை பத்தி சிலாகித்து பேசும்போது லாவோ ட்சு சத்தமா சிரிக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. கடற்கரை மணல்ல ஒருத்தர் நடந்து போன காலடி தொடத்தை மட்டும் பார்த்துட்டு இதுதான் உண்மையான மனிதன்னு நம்பி அதை கும்பிடுற மாதிரி இருக்கு. உண்மைதான். அந்த ஷூக்களின் தடம் மனிதனாகாது இல்லையா? ஆகாது. பழமைவாதிகள் அந்த காலடி தடங்களை மட்டுமே கட்டிக்கொண்டு அழுகிறார்கள். ஏன்னா ஒரு காலடி தடத்தை பின்பற்றுவது ரொம்ப பாதுகாப்பானது. அது செத்துப்போன ஒரு விஷயம். ஆமா, அது நம்மள எந்த கேள்வியும் கேட்காது. சரியா சொன்னீங்க. அது உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்காது, உங்களை மாறச் சொல்லி கட்டாயப்படுத்தாது. ஆனா ஒரு உயிருள்ள ஞானிக்கு முன்னாடி நிக்கிறது நெருப்புக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி. உங்களோட பழைய பொய்கள்லாம் அங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். உண்மையான மதம் என்பது
ஸ்மிருதி அதாவது நினைவில் வச்சுக்கிறது கிடையாது, அல்லது ஸ்ருதி அதாவது காதால கேட்டு மனப்பாடம் பண்றது கிடையாது. அது அனுபூதி, நேரடி அனுபவம். நேரடி அனுபவம், அபாயகரமான முறையில் வாழ்வது. ஆமா, ஒவ்வொரு கணமும் தேடிக்கொண்டே இருப்பது, உங்களின் சொந்த அனுபவம் கிடைக்கும் வரை எந்த சமரசமும் செஞ்சுக்காம இருக்கிறது. ஆனா அந்த சமரசம் செஞ்சிக்காத தன்மை தான் வயசாக ஆக பலருக்கும் இல்லாம போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துல நாம நம்புனது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அதை ஏத்துக்கிற தைரியம் யாருக்கும் வர்றதில்ல. கண்டிப்பா, வயசாகிடும்போது அந்த பிடிவாதம் கூடிடும். ஓஷோவின் வாழ்விலேயே நடந்த ஒரு நிகழ்வு இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஓஷோவுக்கு சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர் இருந்தார். ஓஷோ அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அவரை போய் சந்திப்பார். ஆனா ஒரு நாள் அந்த ஆசிரியர் தான் பையனை அனுப்பி, நீ இனிமேல் என் வீட்டுக்கு வராத அப்படின்னு ஓஷோவுக்கு சொல்லி அனுப்புறார். அட, தன்னுடைய மாணவனை ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றாரு? ஓஷோ நேரா போய் அதற்கான காரணத்தை கேட்கும்போது அந்த முதியவர் சொல்ற பதில் ரொம்பவே அதிர்ச்சியானது. நான் இப்ப வயசாகி சாக போற நிலைமையில இருக்கேன். உன் பேச்சை கேட்டா என் வாழ்நாள் நம்பிக்கையெல்லாம் உடையுது. ஓ, நீ சொல்றத கேட்டாரா, நான் இதுவரைக்கும் செஞ்ச பிரார்த்தனையே சிலை வழிபாடு எல்லாமே பொய்ன்னு தோணுது. நான் இப்ப புதுசா எதையும் தேட முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு நேரமும் இல்ல, தைரியமும் இல்ல. என்னை விட்டுடு அப்படின்னு பயப்படுறார். இந்த முதியவரின் பயம் ரொம்பவே நிஜமானது. இத நாம ஒரு தனி மனிதனின் பயமா பார்க்கக்கூடாது. அதுதான் ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் நிலைமை. ஆமா, உண்மையை தேடும் தைரியம் எப்போதுமே இளமையில தான் அதிகம் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும்போது 100க்கு 100% ஒரு தூய்மையான இயல்போட, சந்நியாச தன்மையோடு தான் பிறக்குது. அவர்களுக்கு எந்த முன் தீர்மானமும் இல்ல. மனசு திறந்த நிலையில இருக்கு. ஆமாம். ஆனால் சமூகம் எப்படி அந்த இளமைய, அந்த இயல்பான தன்மையை கெடுக்கிறது என்பதுதான் சோகம். வயதாக ஆக மனிதர்கள் அசத்தியத்தோடு, அதாவது பொய்யான விஷயங்களோட சமரசம் செய்து கொள்கிறார்கள். தங்களோட வாழ்க்கை முழுவதையும் ஒரு பொய்யான நம்பிக்கையில் கழித்துவிட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் முதியவர்களுக்கு இருப்பதில்ல. ஏன்னா அதை ஏற்றுக்கிட்டா தங்களோட ஒட்டுமொத்த கடந்த காலமும் அர்த்தமற்றதுன்னு ஆயிடும். அந்த பயம்தான் அவங்கள புதிய உண்மைய நெருங்க விடாம தடுக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. சொல்லுங்க. சமூகமும் பெற்றோர்களும் குழந்தைகளை கெடுக்கறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை, வழிபாட்டு முறைகளை, தர்மங்களை சொல்லிக் கொடுக்கறது பெற்றோரோட கடமை தானே. ஒரு குழந்தைக்கு எது சரின்னு தெரியாதப்போ பெரியவங்க தானே வழிகாட்டணும். அது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. வெளியிலிருந்து பார்க்கும்போது தர்மத்தை சொல்லிக் கொடுப்பது சரிதான் அப்படின்னு தோணும். ஆனா உளவியல் ரீதியா அங்க என்ன நடக்குதுன்னு கவனிங்க. வழிகாட்டுதல் என்பது வேறு, கட்டாயப்படுத்தி திணிப்பது என்பது வேறு. ஓஹோ, திணிக்கிறது தப்புங்கிறீங்களா? ஆமா. சடங்குகளை கட்டாயப்படுத்தி திணிப்பது குழந்தைகளுக்குள் ஒரு போலியான நம்பிக்கையை, அதாவது ஃபால்ஸ் ஃபெய்த்தை உருவாக்குகிறது. அந்த போலியான நம்பிக்கைதான் சந்தேகத்தின் தாய். சந்தேகத்தின் தாய். புரியுது. உதாரணமா, நீங்க ஒரு குழந்தைய கட்டாயப்படுத்தி இந்த கல்லுக்கு முன்னாடி விழுந்து கும்பிடு என்று சொன்னால் குழந்தை பயத்தின் காரணமா கும்பிடும். ஆனா உள்ளுக்குள் அதனுடைய அறிவாற்றல் யோசிக்கும், இது வெறும் கல்லாச்சே, அப்பா ஏன் இதை கும்பிட சொல்றார் அப்படின்னு. இங்க குழந்தை அந்த கல்லை மட்டும் சந்தேகிக்கவில்லை, அதை கும்பிடச் சொல்லும் பெற்றோரின் அறிவையுமே சந்தேகிக்க தொடங்குகிறது. ஆட, இது ரொம்பவே நுட்பமான ஒரு விஷயம். இத ஓஷோ சிறுவனாக இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அவரை ஒரு புத்தகத்தை கும்பிட சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றார், இது வெறும் காகிதமும் மையம் தான், நான் ஏன் கும்பிட வேண்டும்? நீங்கள் பெரியவர்கள், உங்கள் கைகளில் பலம் இருக்கிறது. வேண்டுமென்றால் என் கழுத்தை பிடித்து வளைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் என் மனதால் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். சரியா சொன்னீங்க. அந்த பெரியவர்கள் நல்லவர்கள். அவர்கள் ஓஷோவை கட்டாயப்படுத்தவில்லை. அதனால் அவர்கள் மேல் இறுதி வரை ஒரு மரியாதை இருந்தது. நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சிறுவயதில் கட்டாயப்படுத்தும் போது நீங்கள் அதை உண்மையிலேயே ஏற்றுக் கொண்டீர்களா? நிச்சயமா மாட்டோம். அல்லது உள்ளுக்குள் அதை வெறுக்கத் தொடங்கினீர்களா? பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அன்பையும் தியானத்தையும் கொடுக்க வேண்டுமே தவிர தங்களின் மூச்சுமுட்டும் கொள்கைகளை அல்ல. அந்த மூச்சுமுட்டும் கொள்கைகள்தான் பிற்காலத்துல மாபெரும் முன்தீர்மானங்களா மாறுது. அந்த முன்தீர்மானங்கள் நான் தனியவங்க கண்களை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். பெரியவர்களுக்கு தங்கள் வாழ்நாள் நம்பிக்கையை இழக்க பயம்னு பார்த்தோம். ஆனா அந்த ஜேதவனத்து குழந்தைகளுக்கு அந்த பயம் ஏன் வரல? ஏன்னா அவங்களுக்கு எந்த முன் தீர்மானமும் இல்ல. ஆமா, அவர்கள் ஏன் புத்தரை அவ்வளவு எளிதில் புரிந்து கொண்டார்கள்? ஏன்னா அவங்க மனசுல எந்த முன்முதிவும் இல்லை. இதை விளக்க ஓஷோ ஒரு அருமையான சூஃபி ஞானியோட கதையை சொல்றார். ஆமா, அந்த களைக்குத்தி கதை. ஒரு சூஃபி ஞானி தன் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட களைக்குத்திய காணவில்லை.
அக்கம் பக்கம் தேடி பாக்குறார். ம், அப்போ பக்கத்து வீட்டு பையன் அங்க நடந்து போயிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஞானிக்கு அவன் நடமாட்டம் ஒரு திருடனை போலவே தெரியுது. அவன் பாக்குற பார்வை, நடக்கிற விதம் எல்லாமே திருடன் மாதிரியே இருக்கு. ஏன்னா அவன் மனசுல அவன்தான் எடுத்திருப்பான் அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுச்சு. எக்ஸாக்ட்லி. 3 நாள் அவனை கவனிக்கிறார். இவன்தான் திருடன்னு அவர் மனசுல உறுதியா பதியுது. ஆனா 4வது நாள் தோட்டத்துல ஒரு செடிக்கு பின்னால அவருடைய களை கொத்தி கிடைக்குது. அட, இப்ப திரும்பவும் அதே பையன் நடந்து போறான். இப்ப ஞானி பாக்குறார், அந்த பையன் முகம் எவ்வளவு அமைதியா இருக்கு, அவன் நடையில எந்த திருட்டுத்தனமும் இல்லையேன்னு நினைக்கிறார். மனித மூளை எப்படி தந்திரமா வேலை செய்யுது பாருங்க. நம்ம மனசு ஒரு முடிவுக்கு வந்துட்டா அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம கண்கள் உலகத்தை பாக்குது. அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான உளவியல். இதுக்கு பேர்தான் சம்யக் திருஷ்டி, அதாவது சரியான பார்வை இல்லாத நிலை. நமது முன் தீர்மானங்கள் எப்படி நம் கண்களை மறைக்கின்றன என்பதற்கு இந்த கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். உண்மைதான். மனிதனுடைய ஈகோவுக்கு தான் நினைக்கிறது எப்போதுமே சரின்னு நிரூபிக்கணும். அதனால அந்த சூஃபி ஞானி திருடன் என்ற எண்ணத்தோடு பார்த்தபோது அவருடைய மூளை அந்த பையனின் சாதாரண அசைவுகளை கூட திருட்டுத்தனமாக மொழிபெயர்த்தது. அந்த எண்ணம் மாறியதும் அதே பையன் நல்லவனாகத் தெரிந்தான். இதை அப்படியே நாம அந்த ஜேதவனத்து குழந்தைகளோட பெற்றோர்களோட பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. புத்தரை வெறுக்கச் சொல்லிக் கொடுத்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் திரும்பி வராத கோபத்தில் அவர்களை புத்தரிடமே விட்டுவிடலாம் என்று ஆவேசமாகச் செல்கிறார்கள். அவர்கள் மனசு முழுக்க புத்தர் ஒரு கொடூரமானவர், ஆபத்தானவர் அப்படிங்கிற முன் தீர்மானம் இருக்கு. ஆனா அவர்கள் அங்க போனதும் எல்லாமே தலைகீழா மாறிடுது. புத்தரின் அமைதியை பாக்குறாங்க. அந்த குழந்தைகள் அவரை சுற்றி எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்கன்னு உணர்றாங்க. அவர்கள் மனதில் இருந்த போலி பிம்பம் உடைஞ்சதும் அவர்களும் புத்தரின் சீடர்களாகவே மாறிவிடுகிறார்கள். ஆமாம், அங்க பார்வையும் மனதும் மாறிடுது. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஒரு சிவப்பு கலர் கண்ணாடி போட்டுட்டு இந்த உலகமே சிவப்பு கலர்ல தான் இருக்கு அப்படின்னு சண்டை போடுற மாதிரி இருக்கு. நீங்க இந்த கண்ணாடியை கலற்றினால்தான் உண்மை தெரியும். எந்த ஒரு சார்பும் இல்லாமல் இருப்பதை உள்ளபடி பார்ப்பதுதான் சமயக் திருஷ்டி. சரியா சொன்னீங்க. முன் தீர்மானங்கள் இல்லாமல் பார்க்கும்போது மட்டும்தான் ஒருவரால் புத்தரின் அல்லது உண்மையான ஞானியின் அதிர்வுகளை உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய மனம் ஒரு வெற்று காகிதம் மாதிரி இருந்தா மட்டும்தான் பிரபஞ்சம் அதுல தன்னுடைய உண்மையை எழுத முடியும். அப்போ நம்ம பார்வை மாறும்போது உலகமே மாறுதுன்னு சொல்றீங்க. ஆனா அது நிஜ வாழ்க்கையில சாத்தியமா? ஒருத்தர் எந்த முன்தீர்மானமும் இல்லாம உண்மையை உணர்ந்துட்டாருன்னு வச்சுப்போம். இந்த சமூகம் அவர் அப்படியே ஏத்துக்குமா? அது ரொம்ப கஷ்டம்தான். பூங்கொத்து கொடுத்து வரவேற்புமா? கண்டிப்பா கிடையாது. உண்மை எப்போதுமே எதிர்ப்புகளை தான் சம்பாதிக்கும். இங்கேதான் கௌசாம்பில புத்தருக்கு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை நாம பார்க்கணும். ஆமா, அந்த கௌசாம்பி நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. புத்தர் கௌசாம்பி நகரத்துக்கு வரும்பொழுது அங்க இருக்கிற சில பழமைவாத மடாதிபதிகளுக்கும் மதகுருக்களுக்கும் பயம் வந்துடுது. அவங்க என்ன பண்றாங்க, காசு கொடுத்து சில குண்டர்களை ஏவி விட்டு புத்தரும் அவரோட சீடர்களும் வரும்போது படுமோசமாக திட்ட சொல்றாங்க. ஆமா, அவர்கள் புத்தரை நோக்கி நீங்க திருடர்கள், முட்டாள்கள், விலங்குகள் அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை பண்றாங்க. அப்போ புத்தரின் நெருங்கிய சீடர் ஆனந்தருக்கு கோபம் தாங்க முடியல. அவர் ஒரு பழைய போர் வீரர் வேறு. கண்டிப்பா கோபம் வரும் இல்ல? பகவானே, இவங்க நம்மள இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, நாம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு கொந்தளிக்கிறார். ஆனா புத்தர் ரொம்ப அமைதியா கேக்குறார், வேற ஊர்ல இதே மாதிரி நடந்தா என்ன பண்ணுவ? ஆனந்தர் சொல்றார், அடுத்த ஊருக்கு போவோம். அதுக்கு புத்தர் என்ன சொல்றார்? புத்தர் சிரிக்கிறார். எல்லா ஊர்லும் இப்படிதான் நடக்கும், நாம் ஏன் ஓட வேண்டும், இங்கே இருப்போம் என்கிறார். இங்க புத்தரோட அந்த அமைதி தான் எல்லாரையும் குழப்புது. யாராவது உங்களை முட்டாளுன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரணும், அதுதானே மனித இயல்பு. ஆனா புத்தர் அதுக்கு சொல்ற விளக்கம் ரொம்ப ஆழமானது. யாராவது உங்களை முட்டாள் என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அது உங்களை தாக்கும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது வெறும் காற்றில் கரையும் சத்தம். இது ரொம்ப எளிமையா புரிய வைக்க ஓஷோ சொல்ற அந்த டெக்சாஸ் மாகாணத்து உதாரணம் ரொம்ப வேடிக்கையாவும் அதே சமயம் ஆழமாகவும் இருக்கும். அந்த கதையில வர உளவியல் ரொம்ப சுவாரஸ்யமானது. அமெரிக்கால ஒரு ஹோட்டல்ல சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றார், அந்த அரசியல்வாதி ஃபோர்டு ஒரு கழுதை அப்படின்னு. சரி. அப்புறம் அவனே கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி கழுதை இல்லனாலும் குதிரையாவது கண்டிப்பா இருப்பான் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் அங்கிருந்த 6 அடி உயரமான ஒருத்தர் எழுந்து வந்து அவனை ஓங்கி ஒரு குத்து விடுறார். ஐயோ! எதுக்கு? அடி வாங்கினவனும் அதேதான் கேக்குறான். பதறி போய், ஏன் சார் அடிக்கிறீங்க, நீங்க ஃபோர்டு கட்சியில இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆளு, இல்லப்பா நான் ஒரு கழுதை, என்ன அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சண்டை போடுறார்.
இதை கேட்கும்போதே நமக்கே சிரிப்பு வருது. யாரோ யாரையோ கழுதன்னு சொன்னா அதை ஏன் நீங்க எடுத்துக்கணும்? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு தோணுது. ஆனா நாம அன்றாட வாழ்க்கையில இதைத்தானே பண்ணிட்டு இருக்கிறோம். 100% நம்ம அதைத்தான் செய்றோம். ஒரு அவமானம் அல்லது விமர்சனம் என்பது அடிப்படையில் என்ன? அது வெறும் ஒரு சத்த அலை, காற்றுல பரவுற ஒரு அதிர்வு. அது உங்களோட காது பறையில படுது, அவ்ளோதான். ஆமா. ஆனா அந்த சத்த அலைய ஒரு காயமா, ஒரு வலியா மாற்றுவது எது? அதுதான் மனிதனுடைய ஈகோ. யாரோ வீசும் அம்பை நாம் நம் நெஞ்சில் நாமே குத்திக் கொள்கிறோம். அவர்கள் கொடுக்கும் அவமானத்தை நீங்கள் வாங்க மறுத்துவிட்டால் அது அவர்களிடமே திரும்பி போய்விடும். இது ரொம்ப அற்புதமான விளக்கம். இங்குதான் தம்பபதத்தின் அந்த உன்னதமான செய்யுளை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். 4 திசைகளிலிருந்தும் வரும் அம்புகளைத் தாங்கும் பயிற்சி பெற்ற போர்க்களத்து யானையைப் போல மனிதன் பக்குவப்பட வேண்டும் என்கிறார் புத்தர். அந்த யானைக்குப் பெயர் தந்தா. போர்க்களத்து யானை எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு சாதாரண யானைக்கும் போர்க்களத்து யானைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யானை பயிற்சி பெற்றிருந்தாதான் போர்க்களத்துல அம்புகள் மழை போல் வந்தாலும் கலங்காம அப்படியே நிக்கும். ஆமா. சாதாரண யானையா இருந்தா சின்ன சத்தம் கேட்டாலே மிரண்டு ஓடிடும். அரசன் எப்போதுமே பயிற்சி பெற்ற அந்த போர்க்கள யானையின் மீதுதான் அமர்வான். எந்த யானை அம்பு வந்தால் மிரண்டு ஓகுகிறதோ அதன் மீது அரசன் ஏற மாட்டான். அதுபோலதான் நமது மனதும். அவமானங்களையும் கல்வீச்சுகளையும் தாங்கி சலனப்படாமல் பயிற்சி பெற்று நிற்கும் ஒரு மனதில்தான் சமாதி அல்லது இறைநிலை வந்து அமரும். எரியப்படும் ஒவ்வொரு கல்லையும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் கருவியாக, உங்கள் கோயிலுக்கான படிக்கட்டுகளாக மாற்றுங்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. அவர்கள் உங்களை வசைபாடுவது கூட ஒரு வகையில் உங்கள் சகிப்புத்தன்மையை சோதிக்கும் ஒரு பரீட்சைதான். அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். உங்கள் ஈகோவை அழிப்பதற்கான ஒரு கருவியாக அந்த விமர்சனங்களை மாற்றுங்கள். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சோ இன்னைக்கு நாம சாதாரணமா மேலோட்டமா பார்க்கிற பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உளவியல் அலசிட்டோம். உண்மையான நம்பிக்கை என்பது திணிக்கப்படுவதில்லை, அது ஒரு தேடலிலிருந்து பிறப்பது அப்படிங்கறத பார்த்தோம். ஆமாம். முன் தீர்மானங்கள் எப்படி நம்ம மூளையை ஏமாத்துதுன்னும், அந்த முன் தீர்மானங்கள் இல்லாத பார்வையே தூய்மையான பார்வை என்பதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இறுதியாக, விமர்சனங்களும் அவமானங்களும் உங்களை அழிக்க வரும் ஆயுதங்கள் அல்ல, உங்களை செதுக்க வரும் உளி என்பதையும் அந்த கௌசாம்பி நிகழ்வு மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையை தேடும் பயணம் எப்போதுமே கலகத்தில்தான் தொடங்கும். பழைய நம்பிக்கைகளை உடைப்பதில்தான் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பயணம் ஒரு முழுமையான சலனமற்ற அமைதியில்தான் நிறைவடையும். அந்த அமைதி எந்த அவமானத்தாலும் சீண்ட முடியாத அளவுக்கு ஆழமானதாக இருக்க வேண்டும். இந்த ஆழமான தேடலை முடிக்கும் முன் உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்களே கொஞ்சம் நிதானமா யோசித்து பாருங்கள். அடுத்த முறை, அது இன்றாக இருக்கலாம் அல்லது நாளையாக இருக்கலாம், யாராவது உங்களை நோக்கி ஒரு அவச்சொல் என்ற கல்லை வீசினால் நீங்கள் உடனே பதறிப்போய் அந்த கல்லை நெஞ்சில் குத்திக்கொண்டு சண்டை போடும் சாதாரண மனிதராக இருக்கப் போகிறீர்களா? இல்லை, ஒரு நிமிடம் அமைதியாக நின்று அந்த கல்லை வாங்க மறுத்துவிட்டால் அந்த கல் யாருக்கு சொந்தம் என்று சிந்திப்பீர்களா? அந்த அம்புகளை அமைதியாக எதிர்கொண்டு உங்கள் மனதையே இறைநிலை அமரும் சிம்மாசனமாக மாற்றும் அந்த போர்க்களத்து யானையாக மாறப்போகிறீர்களா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஆழமான பயணத்தில் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய தேடலில் சந்திப்போம்.